திருமகள் டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை. தமிழ் சினிமா பாடல்களில் இலக்கிய நடை கொண்டு வந்த கவிஞர்களில் முக்கியமானவர் புலமைப்பித்தன். எம்ஜிஆர் நடிப்பில் கடந்த 1968ஆம் ஆண்டு வெளியான குடியிருந்த கோயில் படம்தான் இவர் அறிமுகமான முதல் படம். இந்த படத்தில் அவர் எழுதிய ஒரு பாடலை பாடகர் டி.எம். சௌந்தரராஜன் அழுது கொண்டே பாட, அங்கு பாடல் பதிவில் இருந்த ஒரு இசைக்கலைஞர் இனிவரும் கவிஞர்கள் அனைவரும் திண்டாட வேண்டியதுதான் என்று கூறியுள்ளார். எம்ஜிஆர் நடிப்பில் பல படங்களை இயக்கிய இயக்குனர் கே. சங்கர் இயக்கத்தில் கடந்த 1968ஆம் ஆண்டு வெளியான படம் குடியிருந்த கோயில். எம்ஜிஆர் இரட்டை வேடங்களில் நடித்திருந்த இந்த படத்தில் ஜெயலலிதா, ராஜஸ்ரீ, நம்பியார், நாகேஷ் உள்ளிட்ட பலர் நடித்திருந்தனர். எம்.எஸ். விஸ்வநாதன் இசையமைத்த இந்த படத்தில் அனைத்து பாடல்களும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது. அதிலும் குறிப்பாக நான் யார் நான் யார் என்று கவிஞர் புலமைப்பித்தன் எழுதிய இந்த பாடல் இன்றைய ரசிகர்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. இந்த படத்தில் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருக்கும் எம்ஜிஆர் பாடுவது போன்ற ஒரு பாடலை எழுத பல கவிஞர்கள் வரவழைக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அவர்கள் எழுதிய பாடலில் திருப்தி இல்லாததால் இயக்குனர் கே. சங்கர் கவிஞர் புலமைப்பித்தனை அறிமுகம் செய்து வைக்கிறார். படத்தின் கதையை விளக்கி பாடல் எங்கு வர வேண்டும் என்று கூறியதைத் தொடர்ந்து புலமைப்பித்தன் அந்த பாடலை எழுதியுள்ளார். இந்த பாடலை பாட வந்த டி.எம். சௌந்தரராஜன் பாடத் தொடங்கியதுமே அழுது கொண்டே பாடியுள்ளார். அந்த நேரத்தில் அவரது மகன் இறந்திருந்ததால் அவர் இந்த பாடலில் தனது நிலையையும் பொருத்தி கொண்டு கண்ணீருடன் பாடி முடித்துள்ளார். இந்த பாடல் இன்றும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. அதேபோல ஆலங்குடி சோமு எழுதிய ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடல் இன்றும் பல பாட்டு கச்சேரிகளில் நிகழ்ச்சிகளில் முக்கிய பாடலாக ஒலித்து வருகிறது. இந்த பாடலுக்கு பஞ்சாபி நடனம் ஆடினால் நன்றாக இருக்கும் என்று யோசித்த இயக்குனர் சங்கர் அதை எம்ஜிஆரிடம் சொல்ல அவர் முடியவே முடியாது என்று கூறியுள்ளார். அதன் பிறகு பல முயற்சிகளுக்கு பிறகு ஒரு வழியாக எம்ஜிஆர் ஆடியுள்ளார். இந்த பாடலைப் போலவே இந்த பாடலில் எம்ஜிஆர் ஆடும் அந்த பஞ்சாபி நடனமும் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. குடியிருந்த கோயில் படமும் எம்ஜிஆரின் திரை வாழ்க்கையில் முக்கிய வெற்றி படமாக மாறிய நிலையில் சிறந்த நடிகருக்காக தமிழக அரசின் விருதையும் வென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்.